நம்ம சேனல்ல நம்ம பல வகையான ஆன்மீக தகவலை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த பதிவில் மதுரை சித்திரை திருவிழா 2024 முழு அட்டவணை, மீனாட்சி திருக்கல்யாண வரலாறு, கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் வரலாறு, சிறப்புகள், மீனாட்சி திருக்கல்யாணத்தன்று தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் ஆகிய தகவல்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. மதுரை சித்திரை திருவிழா 2024 அட்டவணை. ஏப்ரல் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோவில் கொடியேற்றம். ஏப்ரல் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம். ஏப்ரல் 20ஆம் தேதி சனிக்கிழமை மீனாட்சி திக்விஜயம். ஏப்ரல் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். ஏப்ரல் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேர். ஏப்ரல் 22ஆம் தேதி திங்கட்கிழமை கள்ளழகர் எதிர் சேவை. ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 1000 பொன் சப்பரத்தில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குதல். மதுரையில் சித்திரை திருவிழா சைவமும் வைணவமும் இணைந்த திருவிழா ஆகும். இரு சமயங்கள் தொடர்புடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாணமும் அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவும் விளங்குகின்றனர். சித்திரை திருவிழா உலகின் மிக நீளமான விழாக்களில் ஒன்றாக இருக்கிறது. விழாவின் முதல் 12 நாட்கள் மீனாட்சி அம்மனுக்காக நாட்களாகும். அடுத்து வரும் நாட்கள் கள்ளழகருக்கான விழா நாட்களாகும். மனிதர்கள் தாம் வணங்கும் கடவுளுக்கு திருமணம் செய்து அழகு பார்ப்பது என்பது வழக்கமான நிகழ்வுதான். ஆனால் மீனாட்சி திருக்கல்யாணத்தையொட்டி நடைபெறும் மற்ற நிகழ்ச்சிகளாலும் அதன் காரணமாக கூறப்படும் திருவிளையாடல் புராண நிகழ்ச்சிகளாகவும் சித்திரை திருவிழா முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாவாக கருதப்படுகிறது. மீனாட்சியின் திருக்கல்யாணத்திற்கு முன்பே 10 நாட்கள் கொடியேற்றப்பட்டு திருவிழா களை கட்ட தொடங்குகிறது. பின்வரும் ஒவ்வொரு நாளும் மீனாட்சி பட்டமேற்பது, திக்விஜயம் செல்வது, பின்பு சிவபெருமானை கண்டு நாணம் கொள்ளுதல், திருமணம் நிச்சயித்தல், திருமணத்திற்கு முன்பு கன்னி ஊஞ்சலாடுதல் என நிகழ்ச்சிகள் அத்தனையும் நடந்த பிறகே திருக்கல்யாண வைபோகம் நடைபெறுகிறது. சித்திரை திருவிழா 2 நிகழ்ச்சிகளை கொண்டது. ஒன்று மீனாட்சி திருக்கல்யாணமும் மற்றொன்று கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல். மீனாட்சி திருக்கல்யாண வரலாறு. மன்னன் மலையத்துவச பாண்டியன் மற்றும் அவன் மனைவி காஞ்சனமாலை இருவருக்கும் குழந்தை இல்லாததால் பிள்ளை பேறு வேண்டி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தனர். 3 தனங்களுடைய ஒரு பெண் குழந்தை யாக தீயிலிருந்து தோன்றினாள். இந்த குழந்தைக்கு கணவன் வரும்போது ஒரு தனம் மறையும் என்ற அசரீரி கேட்டது. குழந்தைக்கு தடாதகை என பெயரிடப்பட்டு வளர்த்தார்கள். மலையத்துவசன் மறைவுக்கு பின் தடாதகை ஆட்சி பொறுப்பேற்றாள். 4 திசைகளிலும் திக்விஜயம் செய்து வென்றாள். திரு கைலாயத்தை அடைந்து சிவகணங்களுடன் போரிட்டு பின்பு சிவபெருமானை கண்டவுடன் 3 தனங்களின் ஒன்று மறைந்தது. இறைவனே கணவன் என அறிந்து நாணம் கொண்டாள். திருமணமும் நடந்தது. மேற்கூறிய நிகழ்ச்சிகள் திருவிளையாடல் புராணத்தில் தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலம் மற்றும் தடாதகையாரின் திருமண படலம் ஆகிய படலங்கள் ஆகும். இவ்வாறு சிவபெருமான் மீனாட்சியை போரில் வென்று மனம் புரிந்த திருவிளையாடல் புராண நிகழ்வே மீனாட்சி திருக்கல்யாணம் ஆகும். மீனாட்சி திருக்கல்யாணத்தன்று தீர்க்க சுமங்கலி வரம் பெற மாங்கல்ய கயிறு மாற்றும் முறை பற்றியும் நேரம் பற்றியும் பார்க்கலாம். இந்த வருடம் மீனாட்சி திருக்கல்யாணம் ஏப்ரல் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுகிறது. திருக்கல்யாண நேரம் ரிஷப லக்னத்தில் காலை 8:35 மணி முதல் 8:59 மணி வரை. தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரமாகவும் ஏப்ரல் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:35 மணி முதல் 8:59 மணி வரை சொல்லப்படுகின்றது. நீங்கள் கோவிலுக்கு சென்று தரிசித்தால் அம்பாளின் முன் உட்கார்ந்து உங்கள் வழக்கப்படி தாலிக்கயிறை கோற்று அம்பாளிடம் ஆசி பெற்று அதனை மாற்றிக்கொள்ளலாம். அல்லது வீட்டில் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்பவர்கள் பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு அம்பாளின் திருவுருவ படத்திற்கு முன்பு உட்கார்ந்து உங்கள் முறைப்படி தாலி கயிற்றை மாற்றிவிட்டு அம்பாளிடம் அதை வைத்து ஆசீர்வாதம் பெற்று பிறகு மாற்றிக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதமாக சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் செய்து அன்னைக்கு படைக்கலாம். பிறகு தூப தீப ஆராதனைகள் செய்து பூஜையை நிறைவு செய்யலாம். நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ள உகந்த நேரமாக
மீனாட்சி அம்பாள் இறைவனான சுந்தரேஸ்வரரை திருமணம் செய்து கொள்கின்ற இந்த சிறப்பு வாய்ந்த நேரத்தில் நாமும் தாலி கயிறு மாற்றி கொண்டோம் என்றால் அம்பாள் எப்படி நித்திய சுமங்கலியாக இருக்கின்றார்களோ அப்படி நாமும் தீர்க்க சுமங்கலியாக இருப்போம் என்பது நம்பிக்கை. எனவே மீனாட்சி திருக்கல்யாணத்தை மனதார தரிசனம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். இரண்டாவது நிகழ்ச்சி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா. திருமலை நாயக்கர் காலத்திற்கு முன்பிருந்த புராண கதையின்படி சுதபஸ் என்ற மகரிஷி பெருமாளை நினைத்து தியானத்தில் இருக்கும் போது துர்வாச முனிவர் வந்தார். பெருமாளின் நினைப்பில் இருந்ததால் துர்வாசரை சரியாக கவனிக்கவில்லை. கோபமடைந்த துர்வாசர் மண்டுக பவ, அதாவது தவளையாக போ என சாபமிட்டார். சாபம் பெற்ற சுதபஸ் வைகை ஆற்றில் தவம் செய்தார். பெருமாள் வைகை ஆற்றில் மண்டுக மகரிஷிக்கு காட்சி தந்து சாப விமோச்சனம் தருகிறார். இதுவே திருமலை நாயக்கர் காலத்திற்கு முன்பிருந்த புராண கதை. தற்போது மக்களிடையே உலவும் கதை அழகர் மீனாட்சியின் சகோதரர் என்பதால் மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது பெண்ணை தாரை வார்த்து கொடுக்க அழைக்கப்பட்டார். கல்யாணத்திற்கு கலந்து கொள்வதற்காக அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு பயணம் செய்தார். வழிநெடுக மக்கள் திறந்து நின்று வரவேற்பு கொடுக்க நின்று நின்று வந்து தல்லாக்குளத்தில் வந்து தங்கினார். கல்யாண நாளன்று மதுரை வர இயலவில்லை. இவர் இல்லாமலே மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்து முடிந்தது. மறுநாள் வைகை ஆற்றை கடக்கும் போது திருமணம் முடிந்ததை கேள்விப்பட்ட அழகர் கோபம் கொண்டு மதுரை செல்லாமல் அழகர் மலைக்கு திரும்பினார் என்பதாகும். இந்த இடத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்படி அழகர் கோபம் கொண்டு மதுரை மீனாட்சி கல்யாணத்துக்கு செல்லாமல் அழகர் மலைக்கு திரும்பினார் என்றால் பெருமாள் மீனாட்சியை சிவபெருமானுக்கு தாரை வார்த்து கொடுப்பது போன்ற பல சிற்பங்களையும் படங்களையும் பார்த்திருப்போம். அப்படி என்றால் அங்கு நிற்கக்கூடிய பெருமாள் யார்? மீனாட்சியை சிவபெருமானுக்கு தாரை வார்த்து கொடுப்பது போன்ற நிற்கக்கூடிய பெருமாள் அழகர் அல்ல. அவர் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பவள கனிவாய் பெருமாள் ஆகும். சமயங்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் நோக்கத்துடனே மன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் இரு விழாக்களும் இணைக்கப்பட்டு ஒரே விழாவாக ஆக்கினார். இதனால் வைகை ஆற்றின் வடகரையில் அமைந்த ஊரான தேனூரில் ஆற்றில் இறங்கும் விழா வெகு காலமாகவே நடைபெற்று வருகிறது. பின்னாளில் இந்த திருவிழா மதுரை வைகை ஆற்றில் இறங்கும்படியான விழாவாக மாற்றி அமைக்கப்பட்டது. இதற்காக மதுரை மீனாட்சியின் அண்ணனான அழகர் தங்கையின் திருமணத்திற்கு வருவதாகவும் வருவதற்குள் திருமணம் முடிந்துவிடவே ஆற்றிலிருந்து அப்படியே திரும்பி விடுவதாகவும் புதிய கதைகள் புனைக்கப்பட்டது. உண்மையிலேயே மண்டுக மகரிஷிக்கும் நாரைக்கும் சாப விமோச்சனம் அளிக்க அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறார் என்பதே திருமலை நாயக்கர் காலத்தில் முன்பான பழைய புராணமாகும். சித்ரா பௌர்ணமி நன்னாளில் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டு உடுத்தி வைகையில் கால் பதிக்கும் நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பரவசத்தோடு எழுப்பும் கோவிந்தா முழக்கம் விண்ணை எட்டும். அதை கேட்கும் பலருக்கும் கண்களில் கண்ணீர் பெருகும். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது பக்தர்கள் தண்ணீர் பீச்சும் வைபவம் ராமநாயர் மண்டபத்தில் நடைபெறும். இந்த நிகழ்ச்சிக்காக பக்தர்கள் விரதமிருந்து தோல் பையில் தண்ணீர் சுமந்து சிறிய குழாய் மூலம் சுவாமியின் மீது தண்ணீர் பீச்சி நேர்த்தி கடனை செலுத்துவது வழக்கம். பல பக்தர்கள் விரதமிருந்து சொம்பில் சர்க்கரை நிரப்பி அதை வாழை இலையால் மூடி அதன் மீது கற்பூரம் ஏற்றி அழகருக்கு ஆராதனை செய்து நேர்த்தி கடனும் செலுத்துவார்கள். இவ்வாறு சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் திருவிழாவாக சித்திரை திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதுவே சித்திரை திருவிழாவின் முழு வரலாறு ஆகும். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.